போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக மறு விசாரணைக்கு தேவைப்படும் பட்சத்தில் இயக்குநர் அமீர் ஆஜராக வேண்டும் என என்சிபி அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். இயக்குநர் அமீரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் முழு விவரம் என்ன? 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளி சதா என்பவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குறிப்பாக அவரிடம் நடத்திய விசாரணையில பல்வேறு நாடுகளுக்கு இவர்கள் சூடோபெட்ரின் என்ற போதைப் பொருளை கடத்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் மூலமாக பல்வேறு தொழிலில் இவர்கள் முதலீடு செய்திருப்பதும் இதில் பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பதும் அவர்கள் நடத்திய விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இதில் ஜாஃபர் சாதிக்கின் நெருங்கிய தொடர்பில் இருந்து வந்த இயக்குனர் அமீருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியிருந்தனர். அந்த சம்மனின் அடிப்படையில் நேற்று டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் இயக்குனர் அமீர் ஆஜராகி விளக்கம் அளித்தார். குறிப்பாக இந்த விசாரணையானது 11 மணி நேரங்களாக நீடித்தது. அந்த 11 மணி நேரத்திற்கு பிறகு விசாரணை முடிந்து அமீர் சென்னைக்கு திரும்பினார். இந்த நிலையில இந்த அமீரிடம் நடத்தப்பட்ட விசாரணை என்ன என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது. அமீருடன் ஜாஃபர் சாதிக்கிற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன என்பது தொடர்பாக சேகரிக்க அவரது செல்போனை முழுவதுமாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். மேலும் இதில் ஏதேனும் சந்தேகப்படும் பட்சத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் செல்போனை ஆய்வு செய்து அதன் பிறகு அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் இவரிடம் மறு விசாரணைக்கு விசாரணையின் போது தேவைப்பட்டால் மறு விசாரணைக்கு அழைக்கப்படும் பட்சத்துல அவர் உடனடியாக ஆஜராக வேண்டும் எனவும் அவரிடம் கையெழுத்து பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இவர் தற்போது விசாரணை முடிந்த பின்பு இவர் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று செல்போன் ஸ்டேட்டஸ், அதாவது 2-3 நாட்களுக்கு தன்னை அழைக்க வேண்டாம், தானே ஊடகத்தை சந்திப்பதாகவும் இயக்குனர் அமீர் ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இவருக்கு ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமான நண்பர்களாக இருப்பதாக தெரிவித்த நிலையில இவர் மூலியமாக எவ்வளவு பணம் டிரான்சாக்சன் இவருக்கும் அவருக்கும் நடந்துள்ளது என்பது தொடர்பான வங்கி விவரங்களையும் கேட்டு பெற்றுள்ளனர். படத்திற்காக இவர் முன்பணமாக 28 லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்றுள்ள நிலையில வேறு ஏதாவது பணம் டிரான்சாக்சன் நடந்துள்ளதா என்பது தொடர்பாகவும் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இது மட்டுமின்றி இந்த தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணை அனைத்துமே வீடியோ வாக்கு மூலமாக பதிவு செய்திருப்பதாகவும் என்சிபி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவரிடம் தொடர்ச்சியாக இவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தையும் ஜாஃபர் சாதிக் அளித்த வாக்குமூலத்தையும் ஒப்பிட்டு பார்த்து இதில் ஏதேனும் மாறுபாடு ஏதேனும் உள்ளது இருப்பின் அவரை மீண்டும் அமீரை அழைத்து விசாரணை மேற்கொள்ளவும் என்சிபி திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக இவர் அளித்த வங்கி ஆவணங்கள் அளித்துள்ளனர். அந்த வங்கி ஆவணங்களையும் ஜாஃபர் சாதிக்கிடம் பெறப்பட்ட வங்கி ஆவணங்களையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இவரது வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து என்சிபி அதிகாரிகள் அடுத்த கட்ட விசாரணைக்கு நகர்த்து செல்ல உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.